பார்த்துக்கொண்டு இப்போ மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா 90's கிட்ஸ் ஸ்பெஷல் அடுப்பு செய்ய போகிறோம். எப்படி ஸ்டவ் அடுப்புல கெரோசின் அடுப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது மாரியே சீமனை விளக்கு இருக்கும், 3 வச்சு விளக்கு இருக்கும். சீமனை விளக்கு, சீமனை ஸ்டவ்லாம் இருக்கும். அதேமாரி நம்ம சின்னதாக பழைய பெயிண்ட் கேனை வச்சு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பழைய உங்கள் வீட்டில் இருக்க பழைய பெயிண்ட் டப்பா எடுத்துக்கோங்க. பழைய பெயிண்ட் டப்பா உங்கள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படி எடுத்துக்கோங்க. பழைய பெயிண்ட் டப்பா ஃபஸ்ட்டு மூடியோடு இருக்கிறத எடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நான் சின்னதாக ஒரு டப்பா எடுத்துருக்கேன் பெயிண்ட் டப்பா. இது எப்படியா இருந்தாலும் எல்லா வீட்டிலும் தூக்கி தான் போடுவீங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்டெல்லாம் சுரண்டி எடுத்துக்க போகிறோம். உங்களால் சுரண்ட முடிஞ்சுன்னா சுரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சுரண்டாமையே விட்டுருங்க போதும். அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. சுரண்டி பார்த்தேன், அவ்வளோக்கா போகலை, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நான் நல்லா சுரண்டி பார்த்துட்டேன். ரொம்ப நேரம் சுரண்டினேன், டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. அதனால் நீங்கள் சுரண்டி பார்க்குறது உங்களால் டைம் இருக்குது அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்மூத் பண்ணிட்டுனா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கடையில் வாங்கின மாரியே இந்தமாரி ட்ராவலிங்க்கு இந்தமாரி 90s 80sலாம் இந்தமாரி இருக்கும். நாங்களாம் விளையாண்டுருக்கோம். நீங்களும் இந்தமாரி விளையாண்டுருப்பீங்களா இந்தமாரி அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 90s வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். இது ஒரு டின்னோட கேனோட பாதி இது கட் பண்ணியிருக்கேன். பழைய எண்ணெய் டின்னில் இருக்கிறதெல்லாம் அந்த இரும்பு இருக்கும், அதில் இருக்கிறது பாதி ஷீட்டாட்டம் ஓரளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுனால நான் எடுத்துக்கிட்டேன். இந்தமாரி இரும்பு ஷீட் ஒன்று எடுத்துக்காங்க. அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்க 2 சைடு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்படியே அதேமாரி அந்தாண்ட சைடில் வச்சுட்டிங்கன்னா 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக தான் ஒரு சைடில் டபுளாக போட்டுக்கலாம். இந்தமாரி கட் பண்ணிட்டுனா இப்போ நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப் இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ 2ஆக கட் பண்ணிக்காங்க. நான் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டிங் மிஷின் இதுமாரி யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. ஏன்னா இந்த பிளேட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பேப்பரோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நான் சிசர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங் மிஷின் இந்தமாரி மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப மொத்தமாக இல்லை, அவ்வளோவா. இப்போ இதுமாரி 3 பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். பார்க்குறதுக்கு அப்போ தான் அடுப்பு மாரி இருக்கும். நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன் சிசர் யூஸ் பண்ணி. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்காங்க. எல்லா சைடும் கட் பண்ணிடணும். 3 தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் 3 இதையும் நீங்கள் கட் பண்ணிக்காங்க. 3 இதையும் இந்தமாரி நான் கட் பண்ணுற மாரி கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழ் சைடில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அந்த சைடு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழ் சைடு வரிசையாக வச்சுக்கலாம். கீழ் சைடில் கொஞ்சம் எட்ஜில் கொஞ்சம் கார்னரில் பாதியாக கட் பண்ணிக்காங்க. இந்தமாரி எட்ஜில் கட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவ்வளோதான், இதை ஃபினிஷிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பழைய பெயிண்ட் கேனை எடுத்துக்க போகிறோம். பழைய பெயிண்ட் கேனை எடுத்துக்காங்க. இந்தமாரி 3 பீஸ் இருக்குது. 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்தது உங்கள்கிட்ட காட்டினேன். இதுக்கப்புறம் நம்ம பழைய பெயிண்ட் கேனில் 3 சைடு வச்சு இதை நம்ம வச்சு ஒட்டணும். அதுக்கு தான் இருக்கிறதுல அதிகமாக வேலை. வாங்க அது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வேர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அது யார் கொடுக்குறாங்கன்னா உலக சீட்டர்ஸ். உங்கள் பழைய சைக்கிள் பழைய ஸ்கூல் சைக்கிள் எலக்ட்ரிஃபையாக மாற்றி தராங்க வித் கன்வென்ஷன் கிட்டோட. அந்த ஆர்டர் எப்படி கிளைம் பண்ணுறதா நீங்கள் மிஸ்டர் தமிழ் சீட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா பே பண்ணிட்டீங்கன்னா கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இல்லை நானே வாங்கி அந்த மோட்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துக்கலாம். இந்த ஆஃபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் மிஸ்டர் தமிழ் சீட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்சில் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 1 hour காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் எம்சில் யூஸ் பண்ணி அந்த 3 பிளேட்டையும் 3 கார்னரில் வச்சு ஒட்டிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒட்டுறதுனால ஒட்டிக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது நீங்கள் நல்லா பெயிண்ட் அடிக்காமல் நல்லா சுரண்டிட்டு நீங்கள் புதுசு மாரி இருந்துச்சுன்னா உங்கள் டின்னை நீங்கள் நல்லா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சுரண்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பாருங்கள், நான் ஒரு கப்பு வச்சு காட்டுறேன். அது லோடோட வெயிட்டோடு தான் வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துக்க போகிறோம். மூடி நான் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் ஓட்ட போட்டுக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏதாவது ஸ்பேனர் ஏதாவது சுற்றி மாரி இருந்துச்சுன்னா ஒரு இரும்பு ஆணி அது மேலே வச்சு கூட ஓட்ட போட்டுக்கலாம். ஆணி வச்சு மேலே சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா ஓட்டம் வந்துடும். ஏன்னா இது ரொம்ப முழுன்னு இருக்கிறதுனால ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் இந்த பிளேட்டு. அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஓட்ட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட போடும்போது சென்டரில் பெருசாக ஓட்ட போடணும். அது என்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்னத்துக்குன்னா நம்ம நடுவில் ஒரு துணியை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். துணியை நல்லா ஃப்ரீ மாரி நம்ம மாற்றிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் சென்டரில் நான் கொஞ்சம் பெருசாக ஓட்ட போடுறேன். அது நீங்கள் ஓட்ட போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பெருசானா உங்களுக்கு துணி நம்ம
விளக்கி வைக்கும்போது 3 இருக்கும்ல, அந்த 3 அளவு கொஞ்சம் பெருசாக ஓட்டை போட்டுக்கோங்க சென்டரில். இந்தமாரி பெயிண்ட் கேனில் பெருசாக கூட பெரிய அடுப்பு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்தமாரி நான் ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அடுப்பு கூட இதுமாரி செய்யலாம். பெரிய டின் இருந்துச்சுன்னா பெரிய அடுப்பு கூட செய்யலாம். உங்களுக்கு வந்து இதேமாரி ராக்கெட் அடுப்பில் வித் ப்ளோயரோட வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ராக்கெட் அடுப்பில் வித் ப்ளோயரோட வச்சு செஞ்சோம்னா செம்மையாக கேஸ் மாரி வரும். அது செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஒயர்லெஸ் மைக் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, அது சீக்கிரமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ளோயரோட ராக்கெட் அடுப்பு உங்களுக்கு வேணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேனுக்கு மூடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இது ஒட்டினோம்ல, எம்சிஎல் யூஸ் பண்ணி ஒட்டினோம்ல, அதில் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் வந்து நீங்கள் வந்து கெரோசின் ஊற்றிக்காங்க. கெரோசின்னா சீமனை தான், சீமனை ஊற்றிக்காங்க. அதில் சீமனை ஊற்றிக்காங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்காங்க. நான் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். பாதி அளவுக்கு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூடியில் சென்டராக ஒரு பெரிய ஹோல்ஸ் போட்டிருக்கணும். நான் போடல. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு துண்டு மாரி ஒரு இதில் இருந்து துணியை கிழிச்சிக்கிறேன். அதில் கொஞ்சம் சீமனையை லைட்டாக டிப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மேலே வச்சு பற்ற வச்சிங்கன்னா அப்படியே 3 மாரி எரிஞ்சிட்ருக்கும். 3 எப்படி பற்ற வைப்பீங்களோ அதே ஃபார்முலா மாரி தான். இதுக்கப்புறம் நீங்கள் அதில் மேலே லைட்டாக கொஞ்சம் சீமனை ஊற்றிட்டு அப்படியே பற்ற வச்சிங்கன்னா எரிஞ்சிட்ருக்கும் நல்லா. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கப்பு வந்து பிளாக் கலரில் ஆகக்கூடாது, கறி பிடிக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெரோசின் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து என்ன இதுனா ஆல்கஹால் மெத்திலேட் ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எந்த கறியும் பிடிக்காது உங்களுக்கு. அந்த ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி பாருங்கள். வேணால் ஆல்கஹால் மெத்திலேட் ஸ்ப்ளிட் நான் கீழே பாருங்கள் ஸ்க்ரோலில் கொடுத்துருக்கேன் அந்த பேர். வேணால் நீங்கள் அதை படித்து கூட பார்த்துக்கலாம். அது பேர் வந்து ஆல்கஹால் மெத்திலேட் ஸ்ப்ளிட் அப்படின்னு போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிவு வந்து கறி பிடிக்காது, கப்பு வந்து கறி பிடிக்காது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வீட்லையும் கெரோசின் இருக்கிறதுனால கெரோசின் யூஸ் பண்ணேன் நான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நான் கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கிறேன். டீ தூள் போட்டோன்னே குண்டா பார்த்தீங்களா செம்மையாக கொதிக்குது, தண்ணி செம்மையாக கொதிக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆவி போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 90's கிட்ஸ் எல்லாம் நம்ம அப்போ நான் சின்ன குழந்தையில் இருக்கும்போதெல்லாம் இது நான் விளையாண்டுருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி விளையாண்டு பார்க்கறதுனா பார்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். சரி, இந்தமாரி 90's வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இது செஞ்சுட்ருக்கேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுப்பு பாருங்கள் செம்மையாக எரியுது, செம்மையாக ஆவி பறக்குது பார்த்தீங்களா தண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். கொஞ்சம் நேரம் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு இந்தமாரி சூப்பரான வீடியோ வரும். நிறைய நம்ம இந்தமாரி வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிக்கல அன்லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏன் அந்த அன்லைக் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெரோசின் அடுப்பு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்ததான் என்ன வீடியோ வேணுமோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் ட்ரை பண்ண முடிச்சுன்னா நான் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்தமாரி உங்களுக்கு 90's கிட்ஸ் 80's கிட்ஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். மறக்காம உங்களால் ட்ரை பண்ண முடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி சீமனை விளக்கு இருக்கும், அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இது பழைய வீட்டில் இருக்க பழைய பொருட்களை வச்சு செஞ்சதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.